ஹலோ ஹலோ, ஜட்ஜையா ஒய்ஃபுங்களா? ஆமாம்மா. மேடம், நீங்க நினைச்சது நடந்துருச்சு மேடம். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்னம்மா சொல்ற? நைட் எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அப்படியா? காலையில 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா மனசுக்கு நிறைவா இருக்கு மேடம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. சொல்னா சத்யா, ஹீரோயினுக்கு டூப் பண்ணோம். எங்க சத்யா இருக்கிற? ஹீரோயினிக்கு டூப்பா? அது நான் அமுல் பேபியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் பெருசா ஷூட்டிங்கே வரது இல்ல. என்ன சத்யா அப்படி சொல்ற? சார், நான் புலம்பாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கிறா. நான் அவ போட்டோ அனுப்புறேன் உனக்கு. மேட்ச் ஆறாளான்னு பாக்குறியா? சரி சத்யா. இரு, அனுப்புறேன். இந்த போட்டோ அனுப்பலாம். இந்துமா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என் மேல பாசமா இருந்த ஒரே ஒரு ஜீவன் நீங்க தான். வருஷம் கரெக்டா கல்யாண நாளனி போன் பண்ணி விஷ் பண்ணுவீங்க. சீக்கிரம் நானும் பிரபுவும் சேரணும், 2 பேரும் ஒன்னா வாழணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா என்னமோ தெரியல, போன வருஷத்துல இருந்து உங்க போனே வரலையே. அவ ஜெயிச்சதுக்கு நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. நான் தோத்த பிளானுக்கு சிரிக்கல, ஜெயிக்க போற பிளான நினைச்சு சிரிக்கிறேன். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, இதுதான் அவளோட கடைசி வெட்டிங் ஆனிவர்சரி. நான் இப்ப பண்ண போற பிளான்ல இதுக்கு மேல அவ கல்யாண நாள கொண்டாடவே முடியாது. நாளைக்கு என்னோட அக்கா, அதான் நம்ம பிரபுவோட அம்மாவோட நினைவு நாள். அந்த நாள்ல இந்த சத்யா என்னைக்குமே நினைச்சிட்டு இருக்கிற நாளா மாத்த போறேன். பிரபு சாரோட அம்மா நினைவு நாளுக்கும் சத்யாவை காலி பண்றதுக்கும் என்ன மேடம் சம்பந்தம்? என் அக்கா எதை நினைச்சு மனசு நொந்து இறந்தாளோ அதே நாள்ல அந்த சத்யாவையும் ரணப்படுத்தி மனசுல ரத்தம் வர வைக்க போறேன். என்ன பிளான் மேடம்? நீ பாக்கதானே போற. அவகிட்ட இருந்து பிரபுவை காப்பாத்த நான் எவ்வளவோ போராடி பாத்துட்டேன். இருந்தாலும் அவ துரத்திக்கிட்டு பின்னாடி வந்துட்டே இருக்கா. அதனால இதுக்கப்புறம் நான் ஓடவும் போறதில்ல, அவசரப்படவும் போறதில்ல. நிறுத்தி நிதானமா அடிக்க போறேன். அடிக்க போறீங்களா? மறுபடியும் ரவுடிங்ல வச்சா மேடம்? பிரபுவை வச்சு. இப்ப என்னோட கீ பாயிண்ட் பிரபுதான். அவனை வச்சு இவள காலி பண்ண போறேன். கல்யாண நாள்னு சொல்லி அந்த சத்யா 100 அடி முன்னாடி போனா என் அக்காவோட நினைவு நாள வச்சு அவள 1000 அடி பின்னாடி ஓட வைக்க போறேன். நான் செய்ய போற இந்த காரியம்தான் என் அக்காவோட சாவுக்கு கிடைக்கிற சரியான நியாயமா இருக்கும். உன் அம்மா இறந்ததுக்கே அவதான் காரணம். ரவுடித்தனம் பண்ணி நம்ம குடும்ப வாரிசையே அழிச்சா. அந்த வேதனையிலேயே என் அக்காவும் போய் சேர்ந்துட்டா. சத்யா தர்ப்பணத்துக்கு வந்தா என் அக்கா ஆத்மா சாந்தி அடையாதுப்பா. அமுல் பேபி, இந்தமா போன் என்னதாச்சு? நாட் ரீச்சபிள்னு வந்து நிறுது. கேட்டா பதில் சொல்ல மாட்டா. அவங்கள பத்தி உன்னாண்ட விசாரிக்க வருவான். நீ ஏதாச்சும் சொல்லுவ, அப்புறம் நான் சண்டை போட்டு அதை மறந்து போயிடுவான்.
இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? கால் பண்ண லைன் கிடைக்க மாட்டுது. பிரபு, நீ விஷயத்த சொல்லவே இல்லையா? என்ன விஷயம்? பிரபுவோட அம்மா இறந்துட்டாங்கம்மா. சத்யா, என் அக்கா இறக்கும்போது நானும் கூட தான் இருந்தேன். பிரபுவுக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு அவ ரொம்ப வருத்தப்பட்டாமா. அதுக்கு காரணம் நீதான்னு பிரபு கோவப்படுறான். அவன் கோவத்துல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறான். அத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ தர்ப்பணத்துக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன். இதையும் மீறி நீ வரணும்னு நினைச்சு உன் ஜட்ஜாப்பட்ட சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ண, அப்ப நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சத்யா, ஏய் சத்யா, என்னடி இது? என்ன பார்த்து நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி இந்த மனசு வந்துச்சு? ஏய், நீ இருந்திருந்தா எனக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? உன் சாவுக்கு நான் தான் காரணம்னு என் கண்ணாலேயே கேக்குற நிலைமை வந்திருக்குமா? உன்னாண்ட பாசமா இருந்த என்னைய பாச கயிறு வீசின ஏமான்னு பேசுகிறாங்க. சொல்லிந்துமா, நீ இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு நான் தான் காரணமா? சீ, யார் சொன்னா? உனக்கு கெடுதல் பண்றவங்களுக்கே நீ நல்லது செய்றவ. உன் மேல பிரியம் வச்ச எனக்கு கெடுதல் செய்வியா நீ? மாட்டல்ல. ஊராம் பசங்களை எல்லாம் உன் பசங்களா நீ வளர்க்குற. நான் உன்னை குழந்தையா நினைச்சேன். என் சாவுக்கு நீ எப்படி காரணமாவ? நீ நிச்சயமா காரணம் இல்ல. தேங்க்ஸ் இந்துமா, எனக்கு இப்பதான் உயிரை வந்த மாதிரி இருந்தது. சத்யா, நீயும் பிரபுவும் வாழ்நாள் முழுக்க சேர்ந்தே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா விதி உங்களை பிரிச்சிருச்சு. ஆனா நீ வேணா பாரு, அதே விதி கண்டிப்பா உங்களை சேர்த்து வைக்கும். நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல. நீங்க ஒன்னும் சண்டை போட்டெல்லாம் பிரியலையே. ஏதோ கொஞ்சம் நேரம் சரியில்லை, அதான் பிரிஞ்சுட்டீங்க. நீ வேணா பாருடி, மறுபடியும் நீங்க சேர்ற காலம் நிச்சயமா வரும். அப்போ இந்த ஊரே வாழ்த்துற மாதிரி நீங்க வாழ போறீங்க. என்னோட அன்பும் ஆசீர்வாதமும் உங்க 2 பேருக்கும் எப்பவுமே உண்டு. சரியா? ஏய், அழக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். என்ன? இந்துமா, இந்துமா.